ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஹோண்டா சிட்டியை பேஸ் பண்ணி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல்ஸை பற்றி சிட்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு ஜேர்னலில் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம ரீசெண்டாக கன்சல்டிங் கால்ஸில் டிஸ்கஷன்ஸில் நிறைய பேசப்படுற இன்னொரு ஏரியா வந்து இந்த கிராஸ் ஓவர்ஸோட ஒரு பீரியடில் இருக்கிறோம். இந்த கிராஸ் ஓவர்ஸோட பீரியடில் உண்மையான எஸ்யூவிஸோட நிறைய கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கிராஸ் ஓவரோட பட்ஜெட்டில் ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் நம்ம வாங்க முடியுமா, அந்த பாடி ஆன் ஃப்ரேமில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்ல டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஸ்கார்பியோ கிளாசிக்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம பண்ணுறதுக்கான பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கிராஸ் ஓவர்ஸோடைய ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறோம். இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு 30% இருந்த எஸ்யூவி மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு 70% போயாச்சு எஸ்யூவிஸ். அந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடியதில் பாடி ஆன் ஃப்ரேம்ஸை தவிர்த்து மெஜாரிட்டி ஆஃப் எஸ்யூவிஸ் வந்து மோனோகாக்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ் ஓவர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பையர் ஒரு எஸ்யூவி உடைய பர்ஸ்பெக்டிவில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த கிராஸ் ஓவர்ஸில் மிஸ் ஆகும். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து இந்த கேட்டகரியில் ஒரு ஃபேக்டர். ஏன் நம்ம வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியான ஸ்கார்பியோ இது கூட கம்பேர் பண்ணுறோன்னா, நம்ம பேசுகிற இந்த மாடல்ஸ் எல்லாமே மிட் சைஸை ஃபோக்கஸ் பண்ணது. பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தியாக நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் இந்த கிராஸ் ஓவர்ஸுக்கு இடையில் எப்படி ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் வந்து கனெக்ட் ஆகுது, யாருக்கு இது கனெக்ட் ஆகுது, ஒவ்வொருத்தங்களோட பையிங் ரெக்யர்மெண்ட் வந்து வேரி ஆகும். அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் உள்ளதையும் ப்ரையாரிட்டிஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஒரு எஸ்யூவியை நம்ம டிஃபைன் பண்ணோம். எஸ்யூவிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட பில்லர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த அப்ரிவேஷன் சொல்கிற மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இப்போ முதல் விஷயமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் இல்லை வந்து நல்ல லுக்ஸ் தான். இப்போ இந்த வெஹிக்கிள் நீங்கள் பாருங்கள், ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸில் ஒரு பட்ச் லுக்கில் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். அந்த ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்லக்கூடியது இந்தியன் கண்டிஷன்ஸில் வந்து இன்றைக்கி இந்த எஸ்யூவிஸ் பிடிக்கிறது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் இந்த பெரிய வீல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய பாட் ஹோல், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், வாட்டர் லாக்டு ஏரியாஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். அது அடுத்து இருக்கிற மெயின் விஷயம் பார்த்தோன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு செடான்ஸை நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து ஒரு போர்ஷன் இருக்கும், ரியரில் ஒரு போர்ஷன் இருக்கும். பீப்பிளை வந்து நடுவில் மட்டும்தான் நம்ம உட்கார வைக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி ஷேப் வந்தாலே 2 பாக்ஸ் டிசைன் இருக்கும். ஃப்ரண்டில் ஒரு என்ஜின் ரூம், பின்னாடி ஒரு பெரிய லிவிங் ரூமான இந்த கேபின் ஸ்பேஸ் பீப்புளுக்கானது இருக்கும். அப்படின்னா ப்ராக்டிக்கலான ஸ்பேஸ் இருக்குது. அதுக்காக செடான்ஸை நான் குறைச்சி சொல்லலை, எஸ்யூவி கம்பேரிசனில் பேசும்போது ஸ்பேஸ் இருக்குது. கூட நீங்கள் பாருங்கள், ஏறி இறங்குறதுக்கெல்லாம் இங்கிரஸ் எக்ரஸ் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். எக்ரஸ்ன்னு சொல்லும்போது எல்டர்லி பீப்புளுக்கு இறங்குறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அப்புறம் பவர் ட்ரெயின்னு சொல்லும்போது பேசிக்கலி ஒரு எஸ்யூவின்னு ஒரு பாயிண்ட் நம்ம பேசினால ஒரு 2000 சிசிக்கு மேலே என்ஜின் இருக்கும். ரியர் வீல் டிரைவ் பேசிக்காகவே நமக்கு வரும். 4x4 கேப்பபிலிட்டியும் இருக்கும். கூட இது எல்லாமே அதை ஹைலைட் பண்ணுறது பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து நீங்கள் பாருங்களேன், ஒரு ஃப்ரேம் நமக்கு தெரியுது, ஃப்ரேமுக்கு மேலே வந்து பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருந்தாலே அது ஒரு எஸ்யூவியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை நம்ம பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எஸ்யூவி மார்க்கெட் முன்னாடி காலத்துலையும் இப்போ இருக்கிறதே நம்ம பேசலாம். இன்ட்ரோ தாண்டி நான் சொன்னது மாதிரியே முன்னாடி காலத்தில் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மியான மார்க்கெட் ஷேரில் இருந்தது. ஒரு கார் எஸ்யூவின்னு சொல்லப்பட்டாலே அது வந்து பாடி ஆன் ஃப்ரேமில் தான் இருந்தது தான் எஸ்யூவின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி எஸ்யூவிஸ்னால் நமக்கு இண்டிஜினியஸாக இருந்த சஃபாரி நம்ம சொல்ல முடியும், காலத்தில் உள்ள ஸ்கார்பியோ நம்ம சொல்ல முடியும், ரீசனாக நம்ம ஒரு பஜிரோட ஒரு கண்டென்ட் பண்ணோம், பஜிரோ சொல்ல முடியும், எண்டவர் சொல்ல முடியும், ஃபார்ச்சுனர் சொல்ல முடியும். இப்படி நிறைய கார்ஸ் இருக்குது. இன்னும் நான் சப்போஸ் சொல்ல மிஸ் பண்ண கார்ஸ் கூட இருக்கலாம், கேப்டிவா கூட சொல்ல முடியும். நம்ம டெராக்கன் எல்லாம் கூட ஹிண்டேல எஸ்யூவி சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம கண்டென்ட் பண்ணியிருப்போம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கம்ப்ளீட்டாக நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எஸ்யூவிஸ்னாலே எஸ்ப்ரெஸோலேருந்தே எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்கு மார்க்கெட் இருக்குது. டு பி ஃப்ராங்க், குவிட்ல இருந்தே அப்படி வந்து நம்ம எஸ்யூவிஸ் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அப்போ பீப்புளுக்கு எல்லாருக்கும் எஸ்யூவின்னு சொல்லும்போது இந்த கண்டென்ட்டோடைய பர்பஸுக்குள்ளே நம்ம வர்றது எப்படின்னா, இந்த ரியல் எஸ்யூவிஸுக்கு இந்த மோனோகாக் கிராஸ் ஓவர்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இதில் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுல 90% எஸ்யூவிஸ்ன்னு சொல்லப்படுறதும் கிராஸ் ஓவர்ஸான மோனோகாக்ஸ் தான். அதுக்காக ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும் பாருங்கள், அதை நான் லேட்டர் பார்ட்லேயும் பேசுவேன். என்னென்னா மோனோகாக்ஸில் இருக்கிற எஸ்யூவிஸ் எல்லாம் எஸ்யூவிஸ் கிடையாதுன்னு கிடையாது. எஸ்யூவிஸ்னாலே நமக்கு வந்து பாடி ஆன் ஃப்ரேமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது ஒரு பேசிக் விதியாக இருந்தால், ஆனால் ஓவர் த பீரியடில் என்ஜினியரிங்கில்
அது இப்போ மோனோகாக்ஸாக மாறி இருக்கு, யூனிபாடி கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் பேசி முடித்ததோட கனெக்டிவிட்டிக்கே வர்றேன். பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் வர்சஸ் மோனோகாக்ஸ். இப்போ நான் நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ் இல்லை லாரியை பாடி கட்டுறதுக்காக ரோட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேசிஸ் இருக்கும், அது ஒரு ஏணி மாதிரி சேசிஸ் இருக்கும், அதில் வீல் மாட்டியிருப்பாங்க, என்ஜின் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பாடி ஆன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் ஃப்ரேம், அந்த லேடர் அதுக்கு மேலே பாடியை வந்து கேஜ் மாதிரி கட்டி மேலே போல்ட்டு பண்ணுவாங்க. இந்த கார்லாம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு லேடர் இருக்கும், அந்த லேடருக்கு மேலே தான் இந்த பாடி, அதாவது ஃப்ரேமுக்கு மேலே தான் வந்து இந்த பாடியை கட்டியிருப்பாங்க. இது வந்து பாடி ஆன் ஃப்ரேம். மோனோகாக்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு காரோட ஸ்ட்ரக்சரை வந்து ஹோலாக வந்து அவங்களே வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த லேடர்னு சொல்லக்கூடிய பார்ட் இருக்காது. ஏன்னா என்ஜினை வந்து நம்ம பாடியில் தான் மவுண்ட் பண்ணோம். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ஜின் வந்து நீங்கள் பாடியிலேருந்து பிரிச்சிங்கன்னா என்ஜின் அந்த பர்டிகுலர் லேடருக்கு மேலே தான் வந்து மாட்டியிருப்பாங்க. அந்த காரில் இப்போ நீங்கள் ஒரு எக்கோ ஸ்போர்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, அதில் வந்து நம்ம என்ஜினை போல்ட் பண்ணியிருக்கிறதே இந்த பாடிக்கு மேலே தான் போல்ட் பண்ணியிருப்போம். பேசிக்கலி மோனோகாக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் அஜைலாக இருக்கும். இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்தாலே நமக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பேசிக்கலி ஹையாக தான் இருக்குது. ஒரு லோ கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம அப்படி பண்ண கஷ்டம். இப்போ நீங்கள் பாடி ஆன் ஃப்ரேம்ஸுக்குன்னு சொல்லி ஒரு விதி இருக்கும். பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்னு சொன்னாலே அது பேசிக்கலி ரியர் வீல் டிரைவாக தான் இருக்கணும். மோனோகாக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ரியர் வீல் டிரைவ் ரொம்ப ரேர். அதில் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கும். பேசிக்கலி வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவாக தான் இருக்கும். ஆனால் இதில் மஹேந்திரா ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் பண்ணாங்க பாருங்கள். மராசோவில் இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் பேட்டண்டாலாம் பேசப்பட்டுச்சு. அந்த கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மோனோகாக்ஸுக்கும் இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸுக்கு மெயினாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் ஓஜி டைப் எஸ்யூவியாக இருக்கும். இந்த மோனோகாக்ஸாக இருக்கிறதில்ல நியூவர் ஜென்ரேஷன் கிராஸ் ஓவர்ஸாக இருக்குது. நியூவர் ஜென்ரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு செடானுடைய சேசிஸே உங்களால் அதை வந்து அப்கிரேட் பண்ணி ஒரு எஸ்யூவியாக மாற்ற முடியும். ஆனால் இதை வந்து அப்படி அப்கிரேட் பண்ணியே மாற்ற முடியும். இதுதான் இந்த ரெண்டோடைய கம்பேரிசன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கார் பையிங்கில் ஒரு எஸ்யூவியோட கேரக்டரை சில கார்ஸில் தேடுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இதை எப்படி நம்ம கன்வே பண்ணுறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கே எடுத்தோம். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபேக்டராக நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஏன்னா எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஒரு மாடல் டிசைனு ப்ளஸ் நம்மளோட ப்ராக்டிகாலிட்டிக்கு ஆகிடுச்சு. ஆனால் அதில் அந்த கேரக்டர்னு சொல்லக்கூடியது எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லக்கூடியதை நம்ம இனிமேல் டிரைவிங்லேயே ஒவ்வொன்றா வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். இப்போ நம்ம ஸ்கார்பியோ ஏன் செலக்ட் பண்ணோம் இந்த கண்டனுக்குள்ளது வர்றேன். இப்போ ஸ்கார்பியோ ஆஸ் அ மாடல் பார்த்தோன்னா மஹேந்திராவுடைய ஒரு லாங் ரன்னிங் மாடல். மஹேந்திரா ஆஸ் அ பிராண்ட் வந்து பொலிரோ இல்லை இந்த அர்மாடா காலகட்டத்துக்கு அப்புறம் மஹேந்திராவுக்கு வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து இல்லை ஒரு ப்ரைவேட் பையர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆன ஒரு எஸ்யூவியில் வந்து ஸ்கார்பியோ நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி அவங்களோட நியூ ஜென்ரேஷன் கார்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஈவன் ஸ்கார்பியோ இது வரைக்கும் பெட்டரான ஒரு பேக்கேஜ் வந்ததுக்கப்புறம் கூட அவங்க ஸ்கார்பியோ கிளாசிக்னு சொல்லக்கூடிய இந்த மாடலை வந்து அவங்க கிவ் அப் பண்ணலை. ஏன்னா இதோடைய அந்த ரக்கட் லுக் தான் இந்தியாவில் வந்து பீப்புளுக்கு இது பிடிச்சிருக்கிறது. இந்த ஒரு ஐகானிக் ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த காருடைய ஷேப்பில் இந்த ஸ்டெப் ரூஃப் ஆகட்டும், இந்த டிசைன் வந்து அந்த காலகட்டத்திலேருந்தே இது இப்படி தான் இருக்குது. இந்த சின்ன பேனல் சேஞ்சஸும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சேஞ்சஸும் தான் மெயினாக இதில் இருக்குது. இப்போ ஸ்கார்பியோட லெகசி பற்றி நம்ம பேசணுன்னா, ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒரு காலகட்டத்தில் சஃபாரிக்கு இருந்தது. சஃபாரி கொஞ்சம் ஃபேடான நேரம் அந்த கான்செப்டை ஒரு இண்டிஜினியஸ் பிராண்டாக இல்லை இண்டிஜினியஸ் ப்ராடக்டாக வந்து ஸ்கார்பியோ தான் அதை டேக் ஓவர் பண்ணி இந்த பீரியடு வரைக்கும் வந்திருக்கு. மஹேந்திரா இன்றைக்கி வந்து இதிலிருந்து தான் ஸ்கார்பியோ என் பண்ணாங்க. இந்த ப்ராடக்டோட சக்ஸஸை பேஸ் பண்ணி தான் அவங்க 500 பண்ணி 500லேருந்து 700 மேனுஃபேக்சர் பண்ணதும் தார் ஆகட்டும் ராக்ஸ் ஆகட்டும் அந்த கனெக்டிவிட்டி தான். ஏன் இதை வந்து கம்பேரிசனுக்காக நம்ம எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் ஸ்கார்பியோ என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் ஓவர்ஸோட மிட் சைஸ் கிராஸ் ஓவர்ஸ்க்கு வெளியே போயிடும். ஆனால் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் நம்மளுடைய கிராஸ் ஓவர்ஸோடைய ப்ரைஸுக்குள்ளே வரதுனால தான் நம்ம மோனோகாக்ஸ் வர்சஸ் பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் இதை கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம். ஸ்கார்பியோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கார்பியோன்னு சொல்லக்கூடிய ஒரு கார் நம்ம மனசில் என்ன வருமோ அது ஐகானிக் சில்லவுட்டில் அப்படி இருக்குது. மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாடல் வந்து அதே பழைய பாடி ஆன் ஃப்ரேம் சேசிஸில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவிங்கில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். முன்னாடி இருந்ததுக்கு ரோல் கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா என்னன்னு உள்ளது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்டீரியரில் வந்து ஸ்கார்பியோக்குன்னே ஒரு ஸ்டைல் இருந்து அந்த டர்போடைய இன்டர்கூலரோடைய
கூலிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பானட் ஸ்கூப் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் மேலே இருந்தது, இந்த போர்ஷனில் இருக்குது. அவங்களுடைய ஐகானிக் அந்த ஸ்லாட் கிரில் இருக்குது, ப்ளஸ் அந்த புதிய லோகோ டிசைன், அந்த ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் ப்ளஸ் ஐப்ரோ டிசைன் ஆகட்டும், டுவெல் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், டிஆர்எல்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாடர்னிட்டியை வந்து காட்டுது. மெயின் ஹைலைட்டே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைட் ப்ரொஃபைல் தான். இப்போ இந்தியாவில் ஸ்கார்பியோ பீப்புளுக்கு பிடிக்க காரணமே இந்த பெரிய டிஎல்ஓ ஒரு 209 மில்லிமீட்டரில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், 2680 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ், பார்த்தீங்களா, வீல் பேஸாக சொல்ல முடியும், ப்ளஸ் 4480 மில்லிமீட்டர் லெங்த். அப்படின்னா இது ஒரு மிட் சைஸோட சைஸில் கரெக்டாக இருக்குது. ஒரு டிப்பிக்கல் ஓல்டு ஸ்கூல் டைப் வந்து பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. நியூ ஜென் மோனோகாக்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் வந்து யூனிஃபார்மான இது தான். ரெயின் கட்டர்ஸ் இந்த போர்ஷனில் இருக்குது. டிஎல்ஓஸ் நல்ல பெருசாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது பழைய அந்த ரப்பர் பீடிங் கான்செப்டில் தான் இருக்கும். சிலிக்கான் பேஸ்டாக இது இந்த போர்ஷனில் இருக்காது. நியூஜன் கார்ஸ் வேறு ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கூட இந்த பிளாஸ்டிக் கிளாடிங், இந்த வீலில் ஆர்ச்சை சுற்றி இந்த ஃபெண்டரை சுற்றி வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் இதோட ஒரு ஐகானிக் டிசைன். முன்ன காலகட்டத்தில் இங்கே ஒரு ஸ்டிக்கரோட எல்லாம் வரும். அந்த பக்கம் எம்ஹாக்கோட பேட்ஜிங் இருக்குது, ஃபெண்டர் பேட்ஜிங் அவரோட யூனிக்னஸ். அதே மாதிரி ஸ்டெப் ரூஃப் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதில் அந்த ரூஃப் ரயிலே ஒரு ஐகானிக் டிசைன். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெட் ரூம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்கார்பியோட ஒரு டிசைனில் சொல்ல முடியும். இந்த டெயில் லேம்ப், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டைப் டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த ஸ்கார்பியோடைய செகண்ட் ஜென்ரேஷன் வந்த புதுசில் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ஆட் ஓடுது, ஒரு ஹெலிகாப்டரோட ஒரு ஸ்னோ கிளாட் இடத்துல வந்து இந்த கார் அப்படி லிஃப்ட் ஆகி வரது மாதிரி. அதெல்லாம் பீப்புளுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப கனெக்ட் ஆச்சுது. எங்கள் ஃபேமிலியிலே அன்றைக்கி ஒரு ஸ்கார்பியோ கருப்பு இதே மாதிரி வாங்கினது இப்போவும் இருக்குது. இது அந்த டிசைன் அப்படியே வச்சுருக்காங்க. இடையில ஒரு பீரியடில் இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கிளாடிங் எல்லாம் கொடுத்து அதை இது பண்ணாங்க. ஆனால் இப்போ ஏன்னா இதில் அந்த பிளாக் அவுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை விடைக்கும் திருப்பி அந்த ஓஜி ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டிசைன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் வந்து நிறைய பேர் பேக்கில் வந்து தூக்கி வைக்கிற ஒரு ஸ்டைல் கேரளாவில் இருந்தது. அடியில் இருக்கக்கூடிய ஸ்பேர் வீலை தூக்கி இந்த சைடில் மவுண்ட் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஸ்கார்பியோ ஆல்ட்ரேஷன்ஸோட ஸ்பேஸர்லாம் போட்டு வீலெல்லாம் வெளியே வைக்கிறது, இந்த பெரிய ஸ்பார்க்கோடைய மட் ஃப்ளாப்ஸ் எல்லாம் போடுறதுன்னு இந்தியாவில் ஸ்கார்பியோக்குன்னு ஒரு என்ன இருந்ததோ, என்ன ஒரு ஃபேன் பேஸ் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐகானிக் சில் அவுட் வந்து இந்த வெஹிக்கிளில் ஒரு ரக்கடான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த பட்டர்ஃப்ளை விண்டோஸும் ஒரு கேரக்டர். இப்போ அடுத்த ஒரு ஃபேக்டர் நம்ம பேசும்போது இந்த இன்டீரியர் பற்றியும் பேசணும். இன்டீரியரில் என்னென்னா இங்கே பாருங்களேன், ஒரு ஃபுட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்டைலில் இருந்தால் தான் அது ஒரு எஸ்யூவோட கேரக்டர். இந்த கிராஸ் ஓவர்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம இப்படி கிளைம் பண்ணி வர மாட்டோம். அப்புறம் நம்ம உட்காந்துருக்கிற இந்த சீட்டிங் ஆங்கிள் பாருங்கள். சீட்டிங்கை பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன், பானட் தெரிகிறது, ரோடில் ஒரு கமாண்டிங் வியூ இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்கார்பியோவே நீங்கள் பாருங்கள், பழைய அதே ஸ்டைலாக கொஞ்சம் கூட மாடர்ன் ஆக்கியிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்கார்பியோவில் எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயமே இந்த டேஷ்போர்டு வந்து மேக்ஸிமம் விண்ட்ஷீல்டோட நெருங்கியிருக்கு. ஆனால் நியூவர் ஜென்ரேஷன் மோனோகாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டைலில் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா என்ஜின் ரூமோட போர்ஷனை மேக்ஸிமம் சுருக்கி உள்ளே தான் இந்த நிறைய விஷயங்களை உள்ளடக்கினது மாதிரி ஃபயர்வால் கொஞ்சம் இங்கே நீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து அந்த டிப்பிக்கல் பழைய ஸ்டைலில் இருக்குது. தை சப்போர்ட் நல்லா உள்ள சீட் ஆகட்டும், சீட் ஹைட் அட்ஜஸ்டர் ஆகட்டும், சைட் போல்ஸ்ட்ரிங், இந்த சைட்லேயும் போல்ஸ்ட்ரிங், ஓல்டு ஸ்கூல் டைப்பில் ஒரு ஆம்ரெஸ்ட். இந்த ஆம்ரெஸ்ட்லாம் நியூஜன் கார்ஸில் நம்ம பார்க்க முடியாது. இந்த வாட்டர் ஃபாலும் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஏசி, ஒரு ஃபாக்ஸ் வுட்டோட டிசைன் ஆகட்டும், இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், இதில் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு கார்பெட்டிங்னு பழைய ஸ்டைல்லே இருக்குது. ஸ்கார்பியோ பேட்ஜிங் அங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன பாருங்கள், இதில் மெயினான ஒரு விஷயமே இந்த காரில் வந்து பேனரோமிக் இல்லை நார்மல் சன்ரூஃபே கிடையாது. சன்ரூஃப் இல்லாதது எவ்வளோ அட்வான்டேஜ்னாலும் நம்ம போக போக பேசலாம். இதுதான் அந்த இன்டீரியரோட விஷயம். மீட்டர்ஸும் சின்ன ஒரு எம்ஐடியில் ப்ளூ கலரில் சுற்றி அனலாக் மீட்டர்ஸ் இருக்குது. நம்மளுடைய டிரைவ் இன்ஃபர்மேஷனுக்கான எல்லா ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர்லாம் வந்து இதுக்குள்ளேயே தான் நமக்கு தெரியும். மேலே ஒரு சின்ன இதில் வார்னிங் சிம்பிள்ஸ் வர்றது மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர்ஸ் வந்து வைடாக ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி ஃபுட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணணும், அதுவும் கிளைம் பண்ணி தான் உள்ளே வரணும். ஹெட்ரெஸ்ட்டை வந்து மூவபிள் தான். ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆக்சுவலி பாலித்தீன்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலை. இந்த ஸ்கார்பியோக்கு இருக்கிற அட்வான்டேஜ், நீங்கள் வந்து ஒரு பெஞ்சு சீட்டை எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ளாட் பெஞ்ச். தை சப்போர்ட் வந்து இவ்வளோ பெரிய தை சப்போர்ட் நம்ம கரெக்டாக நீஸை வைக்கிற ஒரு பாயிண்டில் ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் கொடுக்க முடியுது. ஹெட்ரூம் பாருங்கள், அவ்வளோ சர்ப்ளஸாக இருக்குது. இவ்வளோ சர்ப்ளஸான ஹெட்ரூம். விண்டோ லைன் வந்து இப்போ நம்ம ஷோல்டர் ஹைட்டில் சொல்லுவோம், ஆனால் இது அதுக்கும் கீழே இருக்குது. ஓகே, ப்ராக்டிக்கலி இதுதான் ஒரு ஆம்ரெஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது மூவபிள் எல்லாம் கிடையாது. ரியரில் இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸும்
ஏசி வென்ஸும் வருது. இதில் சின்ன ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாக்கெட் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் லெதரேட் பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் லெதரேட் வந்து பண்ண முடியும். மூணாவது இதில் வந்து ப்ராக்டிக்கல் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ஜம்ப் சீட்ஸ் தான், ஃப்ரண்ட் ஃபேஸிங் கிடையாது, சைட் ஃபேஸிங். நிறைய பேர் ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக மாற்றி வச்சுருப்பாங்க, ஆனால் அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் இல்லை. இந்த 5 சீட்டர் லாஜிக்கில் கிராஸ் ஓவர்ஸில் இது ஒரு அட்வான்டேஜ். எக்ரஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி தான் இறங்கணும். ஆனால் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அப்படி லைட் அவங்க மூவ் பண்ணும் போதே கால் ஈஸியாக வெளியில் வர்றது மாதிரி இருக்குது. ஹெட்டெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ண வேண்டும், ஈஸி தான். இப்போ நம்ம பேசுகிற விஷயம் ஒரு Q&A மாதிரி கூட கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கிராஸ் ஓவர்ஸில் இப்படி ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் வாங்கலாமான்னு உள்ளதில் தான் முதல்ல ஒரு ரகடான ஒரு கான்செப்ட், ஒரு பாடி ஆன் ஃப்ரேமை பற்றி பேசிட்டோம். செகண்டாக நம்ம எஸ்யூவியோட ஒரு என்ஜின் இருந்தால் தான் அது ஒரிஜினல் எஸ்யூவி ஆகும். இதோட என்ஜின் பற்றி நம்ம பேசுவோம். இந்த என்ஜின் பற்றி பேசும்போது நம்ம காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் என்ஜின்ஸ் பற்றி பேசணும். இப்போ என்ஜின்னாலே டொயோட்டா வரும், 2.5. அந்த 2.5ல் வந்து இன்டர்கூலர் டர்போ வந்த பீரியட் ஆகலாம். அதுக்கப்புறம் 2.4 ஆனது. நான் குவாலிஸ் அண்ட் இனோவா கிறிஸ்டாலாம் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஃபார்ச்சுனர் இருந்த 3 லிட்டர், அதுக்கப்புறம் 2.8 ஆனது. எண்டவரில் இருந்த 3 லிட்டர், 2.2 லிட்டர் எண்டவர். மெயினாக 5 சிலிண்டர் 3.2 நம்ம பேச முடியும். சஃபாரியோட 3 லிட்டர், அதுக்கப்புறம் வந்து 2.2 லிட்டர் வந்து டைகார் என்ஜின் வந்த டைமில் உள்ளது. ஹெக்ஸால் உள்ள வேரிகோர் என்ஜின். பஜிரோவில் இருக்கிற 2.8 லிட்டர்னு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் பேசுனதெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட்டான என்ஜின்ஸ், நமக்கு ஓட்டுறதுக்கே ஒரு கனெக்டிவ் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஸ்கார்பியோக்குன்னு என்ஜின் பற்றி பேசணுன்னா முதல்ல அவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் ஃபேம் கூட டிசைன் பண்ணப்பட்ட ஒரு 2.6 லிட்டர் தான் முதல்ல வந்தது, முதல் ஸ்கார்பியோவில். அதுக்கப்புறம் 2.6ல் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, CRDE வந்தது. அப்புறம் இந்த ஒரிஜினல் அந்த ஒரு எசன்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது 2.2 லிட்டர் ஆனதுக்கப்புறம் தான். 2.2 லிட்டர் எம்ஹாக். அந்த 2.2 லிட்டர் எம்ஹாக் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் ஆகி இந்த ஸ்டைலில் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் மஹேந்திரா வந்து இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கிறாங்களோ, என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த 2.2 லிட்டர் என்ஜினை தான் நான் பர்டிகுலர்லி பேசுவேன். அப்படி பார்த்தோன்னா இது ஒரு 130 PS பவர் இருக்கும், 300 Nm டார்க் இருக்கும், லாங்கிடியூட்லி மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீசலோட கிளாட்டர் ரிஃபைன்டு ஃபார்மேட்டில் இருக்கும். நல்ல NVH சப்போர்ட் பண்ணுறதுக்கான என்ஜின். ஏன்னா இது ஓவர் த பீரியட் வந்து டெவலப் ஆகி இந்த ரிஃபைன்மெண்ட்ஸுக்கு வந்திருக்குது. லாங்கிடியூடில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் ரூமை பாருங்களேன், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ இந்த பொசிஷனில் இருக்குது. ஏர் இன்டேக் வந்து இந்த ஹைட்டில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஓரளவுக்கு நல்ல வாட்டர் பேடிங் கண்டிஷனில் கூட ஓட்ட முடியும். நம்ம இதை ரவ் பண்ணி பார்ப்போம். ஒரு எஸ்யூவின்னு சொல்லும்போது அந்த ரக்கடான ஒரு நேச்சர் கொடுக்கணும்னா இந்த சவுண்டு வேணும். இது ரொம்ப க்ரூடாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் அது நியூட்ரலில் இருக்கிறது நம்ம ட்ரைவ் பண்ணோம். நம்ம இதை ட்ரைவ் பண்ணுவோம். மஹேந்திராவுடைய பழைய டைப் கீ ஃபாப் ஃப்ளிப் ஆகி ஓப்பன் ஆகும். ஆனால் புஷ் பட்டன் கிடையாது, கீ சிலிண்டர் தான். அதில் ஒரு ரிங்கில் ஒரு இலுமினேஷன் இருக்குது, அது இருக்கான்னு தான் நான் செக் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன என்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளே எந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளுடைய சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ண. ஏன்னா வந்து 6 ஏர் பேக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து பேனராமிக் நார்மல் சன்ரூஃப் எல்லாம் இருக்கிற மாடல்ஸில் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் அது நம்மளை சேவ் பண்ண முடியும். ஏர் பேக்ஸ் 6 இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்பர்ஸுக்கும் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளை அதை பிளேஸில் வைக்கும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகுது. யாராச்சும் ஒரு ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க, இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. தேவையில்லாமல் ஹை பீம்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டாதீங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க பிளைண்ட் ஆகுறாங்க. கூட இப்போ நீங்கள் ஒரு எஸ்யூவி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கார் வாங்கியிருக்கோம், பெரிய டயர் இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ இருக்கும்போது ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு லோ ஃப்ளோர் செடான் இல்லை ஒரு சின்ன ஹேட்சில் குட்டி டயரோட வரவங்களுக்கு நம்ம தான் பெரிய கார் வச்சுருக்கோன்னு வழி கொடுக்காமல் நிற்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவங்களால கீழே இறங்க முடியாது, நம்மளால் அசால்ட்டாக கீழே இறங்கி வர முடியும். அப்படி ஒரு விஷயம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் தான் புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் இல்லை ஒரு இடுக்கமான ரோட்டில் ஃபஸ்ட்டு ஆளாக ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதான் ஒருத்தவங்களோட டிரைவிங் ஸ்கில். அவங்கள வெயிட் பண்ணாமல் பார்த்தாச்சா மிரரை பார்த்தா பின்னாடி யார் இல்லை, ரிவர்ஸ் போட்டோம் நீங்கள் தாராளம் போங்கன்னு விடும்போது தான் அந்த டிரைவரோட ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம ஸ்கார்பியோ வந்து ட்ரைவ் பண்ணலாம். முதல் விஷயமே வந்து அந்த ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ், நம்ம உட்காந்துருக்கிறது. கூட இந்த வெஹிக்கிளில் நம்ம உட்காந்து இதை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு கிராஸ் ஓவர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்யூஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர் நமக்கு தெரியும்.
அதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்யூஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன நம்ம மீன் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு மோனோகாக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஓட்டுறோன்னு வைங்களேன். மோனோகாக்ஸ் வந்து பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் லைக்கான ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு எஸ்யூவினா எப்படி இருக்குது, அதோடைய அந்த வெயிட் ஆகட்டும், அது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டியரிங்கில் இருந்தே அந்த ஃபீல் வந்து தெரிகிறது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மோனோகாக்ஸ் நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு அதோடைய கியர் சேஞ்சிலேருந்து நம்ம ஸ்டியரிங்கில் கொடுக்குற இன்புட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு செடான அப்கிரேட் பண்ண ஃபீல் தான் இருக்கும். இதில் பேசிக்கலி ஒரு எஸ்யூவி எப்படியோ அந்த ஃபீல் இருக்கும். அதை நான் ட்ரைவ் பண்ணும்போது அதை ஃபீல் ஆகும். நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது அது எப்படி கன்வே ஆகும்னு தெரியலை. இப்போது ஓவர் த பீரியட் நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஒரு எஸ்யூவினாலே வந்து காயில் ஸ்ப்ரிங் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இருந்த லீவ் ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்து இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ரக்கடான ஒரு நேச்சர், ஆஃப் ரோடு ஆர்டிகுலேஷனுக்கு எல்லாமாக. ஆனால் இன்றைக்கி என்ஜினியரிங் இதாகி இதில் நிறைய விஷயங்கள் அவங்க ப்ரோஷர்லேயே சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டபுள் ஆக்டிங் இருக்கும். அதை ஓவரால் இது வந்து டெலஸ்காபிக் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் நம்ம பார்த்தோன்னா டபுள் விஷ்போன் டைப் இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் காயில் ஸ்ப்ரிங் இருக்கும். ரியரில் வந்து மல்டிலிங்க் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் ஆன்டி ரோல் ஓவர் பாரும் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு நியூஜன் கார்ஸுக்கு கனெக்ட் ஆகிற ஸ்டைலில் இதோடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. முதல் விஷயமே ரியர் வீல் டிரைவோடைய ஒரு ஃபீல் தான். எப்போவுமே ஒரு வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட் வீலில் இருந்து நம்ம ஓட்டுறதுக்கும் பின்னாடி இருந்து சம்திங் அதை புஷ் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இதை ஓட்டும்போது தெரியும். நான் இதை பேசுகிறதே இன் கம்பேரிசன் வித் மோனோகாக்ஸ் கூட தான். மற்ற ரெகுலர் பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் கூட நான் இந்த கான்செப்டை பேசவே இல்லை. ஏன்னா பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் ஒவ்வொரு மேனுஃபேக்சரோட மாடல்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து மாறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கார்பியோன் இன்னொரு ஸ்டைலில் இருக்கும், தாரோடைய 3 டோர் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ராக்ஸ் 5 டோர் வந்து நியூஜன் அந்த எம் கிளைடில் இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். நம்ம இந்த ப்ராக்கெட்டில் உள்ள இந்த கம்பேரிசன் தான் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, மஹேந்திரா வந்து இன்றைக்கி அவங்க என்ன லெவலுக்கு வந்திருக்காங்களோ அதோடைய ஃபவுண்டேஷன் வந்து இந்த என்ஜின் தான். ஏன்னா இந்த என்ஜின் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறதுனால தான் இந்த வித்தைகள் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. வித்தைகள்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த நியூஜன் கார்ஸை நான் சொல்கிறேன். அப்படி இன்றைக்கும் இந்த ஸ்கார்பியோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த என்ஜினுடைய சப்போர்ட்டில் பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியும். பாருங்களேன், ஒரு அவுட்புட் வந்து நல்ல லீனியராக நம்ம நினைக்கிற ஒரு ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ரிஃபைன்மெண்ட்ஸுக்கும் குறைவில்லை. நம்ம என்ஜின் பற்றி பேசும்போது இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு 130 PS பீக் பவர் வந்து 3750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த 300 நியூட்டன் டார்க்கை வந்து 1600லேருந்து 2800 RPMக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படின்னா இந்த என்ஜினோடைய டியூனிங் தான் இதில் ஒரு ஃபேக்டர். பாருங்களேன், நம்மளுடைய ரெகுலர் டிரைவிங் கண்டிஷன்ஸ்லேயே, அதாவது ஒரு 1600லேருந்து 2700 2500 RPMன்னு சொல்லக்கூடியது நம்ம ரெகுலராக ஓட்டுற ஒரு டிரைவிங் கண்டிஷன்லேயே அந்த ரிக்வயர்டு டார்க் வந்து இது கொடுக்கும். இதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம சில கண்டென்ட்ஸ் பண்ணும்போது நேச்சர் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோட கண்டென்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்கார்பியோ போகுது பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த காரோடைய அந்த ஸ்டைல் வந்து இந்த கண்டென்ட் கூடயே பேச முடியும். இதுதான் S11, இதே வேரியன்ட் தான், டாப் ஆஃப் த லைன். ரூஃப் மட்டும் வச்சுருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு பம்பர் மட்டும் வச்சுருக்காங்க. நோ டைமில் 80க்கு வந்தாச்சு. இந்த ஸ்கார்பியோ பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்சர்னே வந்து இதோடைய ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் தான். லோ ஸ்பீடை நம்ம அடுத்து பேசலாம். ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ்னு சொல்லும்போது மோனோகாக்ஸ் மாதிரி இது வந்து ரொம்ப அஜெயிலாவோ ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப நல்ல நீட்டாக சப்போர்ட் பண்ணுறது மாதிரிலாம் இருக்காது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அவங்க முன்னாடி இருந்ததுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோடைய அந்த ரோல் ஸ்டிஃப்னஸை நீட்டாக பண்ணியிருப்பாங்க. பாடி ரோலை வந்து கம்மி பண்ணுறதுக்கான என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா பழைய இந்த கிளாசிக் வந்ததுக்கு முன்னாடி இருந்த ஸ்கார்பியோடைக்கு இது கொஞ்சம் கூட கீழே வந்திருக்கும். அதோடைய சப்போர்ட் வந்து நம்ம இந்த கார்னரிங்லாம் தெரியுது. அதாவது இந்த மாதிரி ஜோல்ட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஆன்சன் உனக்கு பின்னாடி ஜோல்ட்டிங் ஏதாவது லைட்டாக தெரியுதா? ஜோல்ட்டிங் இல்லை, ஆனால் லைட்டான பாடி ரோல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஓட்ட ட்ரை பண்ணும்போது அந்த பாடி ஆன் ஃப்ரேமுக்கான ஒரு பாடி ரோல் இருக்குது. ஆனால் பழைய ஸ்கார்பியோ ஓனர்ஸ் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கான பாடி ரோல் கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஒரு 110 நம்மளுடைய லீகல் ஸ்பீட்ஸாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, 110 வரைக்கும் டீசெண்டான ஸ்பீட்ஸில் நம்மளால் ஓட்ட முடியும். செட்டில்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நீட்லி பேவ்டு ரோட்ஸில் வந்து செட்டில்டாக இருக்குது. ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் இருக்குது, ஆம்ரஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஒரு
எர்கனாமிக்கலாக உட்காந்துருக்கணும். அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டான எர்கனாமிக் கேபின் கிடையாது. இப்போ நான் முதல்ல பேசும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய ஒரு கசின் சிஸ்டர் கிட்ட ஒரு ஸ்கார்பியோ இருக்கிற ஸ்டோரி, அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே சேஞ்ச் ஆயாச்சு. அது நல்ல 10 to roll, அது ஒரு ஜோல்ட்டிங் எல்லாம் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ இந்த சிஆர்டி யூனிட் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 2000 ஆர்பிஎம்மில் வெஹிக்கிள் 2100 ஆர்பிஎம்மில் 100ல் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள், லீனியராக. நம்ம பேசினதில் இந்த சஃபாரி ஸ்டோமில் இருந்த என்ஜினை நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, 2.2 லிட்டர் வேரிகோர். அந்த வேரிகோர் வந்து 400 நியூட்டன் மீட்டரில் வந்து ஹெக்ஸாவில் இருக்கும். அது ஒரு நல்ல என்ஜின். அது மாதிரி தான் இந்த என்ஜினும். இந்த 2 என்ஜினும் அவங்களும் அதை வச்சுருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் நல்ல போட்டி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தான் அந்த பழைய மார்க்கெட்டில் பழைய காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம். இப்போது பிரேக்கிங் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் பாருங்கள். ஏன்னா இதில் ஃப்ரண்டில் டிஸ்க் இருக்கும், ஒரு நோஸ் டைவெல்லாம் இருக்குது, பின்னாடி வந்து நோஸ் டைவ் இருக்குல்ல, பின்னாடி வந்து ட்ரம் தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ஜின்னால் பிரேக்கில் வந்து ஒரு இந்த ஒரு ஃபீல் இருக்குது. நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் வந்து இது இருக்காது. அப்படி நம்மளுடைய இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஹைவேஸுக்கும் இங்கே ரொம்ப ஹேண்ட்லிங் எல்லாம் எதிர்பார்க்காம அக்கேஷ்னலி ட்ரைவ் பண்ணுற ஒரு ஸ்டைலில் வந்து ஸ்கார்பியோ கிளாசிக் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கார் வாங்குறவங்க மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் பாருங்கள். இந்த அப்யூஸ் ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அதை இதுக்குள்ளே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மேஜர் போர்ஷனாக டிரைவபிலிட்டியில் இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ் வரும், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ். இதில் வந்து இந்த பார்த்திங்களா அந்த ஜோல்ட்டிங் வந்து இதில் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். மோனோகாக்கில் தெரியாது, இதில் தெரியாது, இதில் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மோனோகாக்கை வந்து என்ன பண்ண முடியாது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ரோட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி கொண்டு போய் டக்கு டக்குன்னு இறக்க முடியாது. இதை வந்து நீங்கள் ஆஃப் ரோடுன்னா ஆஃப் ரோடுன்னு பார்க்கலாம், இல்லை ரெகுலர் ரோடுன்னா ரெகுலர் ரோடுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே அப்படி போகும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நமக்கு கவலையே கிடையாது. இதுதான் இந்த பர்டிகுலர் மாடலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு ஷார்ட்டான இடத்துல திருப்பணும்னு வைங்களேன், ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவை வந்து நம்ம இறக்கி திருப்புறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் அது சிரமப்படும். இதை நீங்கள் பாருங்கள், ரியரில் தானே டிரைவ் இருக்குது, ரியர் ஆக்சில் வந்து டெட் ஆக்சில் கிடையாது, லைவ் ஆக்சில் தான். இங்கே நீங்கள் மிரரில் பார்க்கல, உங்களோட வெஹிக்கிள் எங்கே போகுதுன்னு உள்ளதான் ஃபேக்டர். அடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த ரோடு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆட்டோ போட்டும் இங்கே 4x4லாம் தேவையில்லை. இதுதான் இதோடைய பாயிண்ட். இப்போ நீங்கள் அப்யூஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டருக்கு நான் பேசின இந்த ஸ்டோரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மோனோகாக்கால் ஒரு கிராஸ் ஓவரால் இந்த விஷயத்தை இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியல. நம்ம எதையுமே ஹார்ம் பண்ணலை, வெஹிக்கிளையும் ஹார்ம் பண்ணலை, அங்கே இருந்த செடி கொடிகளையும் தட்டலை, அப்படி போனால் அப்படி வந்தோம். இப்போ கியர்ஸ் பற்றி பேசும்போது நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் இருக்கிறது மாதிரி அப்படி கேட்ஸ் எல்லாம் ரொம்ப வெல் டிஃபைன்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ்லாம் நம்ம ஓட்டும்போது ஸ்கார்பியோக்கு இருக்கிற அட்வான்டேஜு, இப்போ இந்த மாதிரி புரோக்கன் ரோட்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக டிரைவிங் எப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஆனால் ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கிராஸ் ஓவரை நம்ம கீழே இறக்கணுன்னா அவ்வளோ தூரம் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மாடல் வந்து நம்ம அப்படி கேஷுவலாக கீழே இறக்கிக்கிட்டு வரலாம். அது வெஹிக்கிளுக்கு எந்த ஹார்முமே அதோடைய அந்த ஒரு அட்மாஸ்பியரில் அது பண்ணலை. போத் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரக்கடான ஒரு யூசேஜுக்கும் அது அடாப்ட் ஆகும், ஹைவே டிரைவபிலிட்டிக்கும் நமக்கு அடாப்ட் ஆகும். ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீட்ஸில் அந்த ஒரு பாடி ஆன் ஃப்ரேமுக்கே உரிதான ஒரு வெயிட் நமக்கு தெரியும். மூவ் பண்ணி தான் நம்ம திருப்புறது நல்லது. டயர்ஸோட லைஃபுக்கு அப்படி சின்னதாக மூவ் பண்ணி வந்து நம்ம திருப்பணும். இப்போ ஸ்கார்பியோன்னு பார்த்தீங்கன்னா இதை விடைக்கும் பெட்டரான ஒரு சேசஸில் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட மார்க்கெட்டில் மாடர்ன் அப் மார்க்கெட்டாக இருக்கும். இன்னொன்று அதோடைய ப்ரைஸிங் இதை வரைக்கும் கண்டிப்பாக ஹையர் தான். அதோடைய லோவர் வேரியன்ஸ் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இப்போ அது நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ளஸ் அதோடைய டிரைவிங் அந்த பவர் ட்ரெயின் சிஸ்டம் வேறு, அந்த 4 எக்ஸ்ப்ளோர்லாம் கம்ப்ளீட்லி வேறு, அதில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரக்கட் ஃபீல் வந்து சிலவங்களுக்கு அதில் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் பார்க்குறவங்க இந்த கார் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் சீக்கர், ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸில் ஒரு கம்ஃபர்ட் சீக்கராக இருக்கக்கூடாது. இப்போது ஸ்கார்பியோ வந்து நம்ம ஒரு எவ்ரிடே காராக, எவ்ரிடே எஸ்யூவியா, ஒரு ஒர்க் ஹவுஸாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த கார் பையிங்கில் நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறதுல ஒரு விஷயம் பேசுவாங்க பாருங்கள். அதாவது நம்ம சிம்பிளாக இருக்கணும், இந்தியாவில் வந்து நம்ம எல்லா மெக்கானிக்ஸ்கிட்டையும் காட்டணும், எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு கேட்டகரியில் தான் வரும். நியூ ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத கார்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் சென்சார்ஸோடைய எமௌண்ட், அதாவது நம்பர் ஆஃப் சென்சார்ஸோடைய கான்செப்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல வந்து இந்த கார் வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அப்யூஸ் ஃப்ரெண்ட்லி, முதல்ல நான் சொன்ன மாதிரி ரக்கடான கார், நீங்கள் எவ்ரிடே ஒர்க் ஹாஸை யூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட காட்ட முடியும். அதுக்கான ஒரு ரிலையபிலிட்டி, இந்த காருக்கே உரிதான ஒரு ரிலையபிலிட்டி வந்து மார்க்கெட்டில் ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டைலில் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இப்போ NVHன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு பையிங்கில் ஒரு மெயின் ஃபேக்டர். இப்போ என்ஜினோடைய நாய்ஸ் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது, NVHக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வின் நாய்ஸை வந்து உள்ளே கொடுக்கும். நீங்கள் அந்த ஹைவேல வரும்போது நான் பேச மிஸ் பண்ணிட்டேன், அதில் வந்து கண்டிப்பாக வந்து வின் நாய்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒருத்தங்களுடைய பையிங்கில் அவருக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக வருது. இந்த மாதிரி ஒரு ரக்கடானது ஒரு ஸ்டைல் ஆஃப் யூசேஜ் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிற ஆளாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு சோலோவாக டஃப்பான கார் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து பேட் பேட்ச் ரோட்ஸை நான் கான்கர் பண்ணணும், மெயினாக வந்து நான் ஹில்ஸில் வந்து ஸ்லிப்பரி கண்டிஷனில் நான் ஓட்டணும், எனக்கான ஒரு 4x4 தேவையில்லை, ஆனால் ரியர் வீல் டிரைவ் வேணும், இந்த பொலிரோ நியோ மாதிரி சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் கூட பெருசாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும், நான் பேக்கில் வந்து பூட்டில் வந்து ரொம்ப ஹெவி லோட்ஸ் ஏற்றுவேன், அந்த ஒரு பாயிண்ட்டையும் இதில் நம்ம சொல்ல முடியும். இந்த சேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனோகாக்ஸை வரைக்கும் லோடு வந்து உள்ளே எடுக்க முடியும். இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த சஸ்பென்ஷன் பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி தான் இது பண்ணணும். ஏன்னா நியூ ஜென் இந்த மெக்பர்சன் ஸ்டட், இந்த ரியரில் வந்து டுஸ்பி மேக்ஸில் இருக்கக்கூடிய நார்மலான மோனோகாக் ஸ்டைல் மாதிரி இது இல்லை, இது ஒரு ரக்கட் தான். எப்படியும் வந்து அந்த பிச் அண்ட் பவுன்ஸ் இருந்ததையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேசஞ்சரை எப்படி கம்ஃபர்ட் பண்ண முடியும்ன்றதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்கார்பியோ என்னும் இல்லை வந்து நீங்கள் 700 எல்லாம் இந்த 700 நிற்கி பாருங்கள், இது மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முன்னாடி இருந்த ஸ்கார்பியோ உடைக்கும் இந்த ஸ்கார்பியோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம மார்க்கெட்டில் ஒரு பீரியட் இருக்குது பாருங்கள், இது மஹேந்திராவுடைய ஒரு கேம்பெயின்லாம் கிடையாதுங்க. நாங்கள் இந்த கம்பேரிசனில் வந்து இப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ் இப்போ ஒரு சீரீஸாக பிளான் பண்ணுறோம். அதில் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் மோனோகாக்ஸ் வெர்சஸ் பாடி ஆன் ஃப்ரேம்னா வேறு வெஹிக்கிளே இல்லை, இதுதான் நம்ம பண்ணணும். அப்படி தான் நம்ம டீலர்கிட்ட இந்த வெஹிக்கிள் கேட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா, அது அப்படி தான் இருக்கும். பீப்புள் வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஸ்கார்பியோ வந்து ஜோல்ட் ஆகும், ஸ்கார்பியோ கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும், ஸ்கார்பியோடைய ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் வந்து சார்ட்டடாக இருக்காது, அவங்களுடைய பழைய என்ஜின்ஸோட ரிலையபிலிட்டி டொயோட்டாஸ் அளவுக்கு நம்ம பேச முடியாது, கொஞ்சம் க்ரூடாக இருந்தது. அந்த சேயிங் தான் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸை தான் நம்ம இதில் பேசுகிறோம். இனி நம்ம வந்து நெகட்டிவ்ஸ் பார்க்கணும். நெகட்டிவ்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நியூ ஏஜ் காரோடைய இன்டீரியர்லாம் கிடையாது. நியூ ஏஜ்னால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் லவராக இருக்கீங்க, ஒரு வாட்டர் ஃபால் எல்லாம் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கணும், வென்டிலேட்டட் சீட்டு வேணும், எலக்ட்ரிக் சீட் வேணும், பேனராமிக்கில் ஏதாவது சன்ரூஃப் வேணும். நீங்கள் வந்து நம்ம மைண்டில் அப்படி ஒரு விஷன் வச்சுருக்கோன்னா இது அதுக்கான கார் கிடையாது. இது வந்து ஒரு ஓஜி வெஹிக்கிள். அதை கொஞ்சம் மார்க்கெட்டில் எப்படி மாடர்னாக பண்ண முடியுமோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே அந்த ஓல்டு டைப்பான கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாம் அவங்க ஹைட் பண்ணாலும் அந்த ரெயின் கட்டரோட டிசைன் இதோடைய இந்த ஸ்டைல் எல்லாமே நான் ஒரு ஓல்டு பாடியே இன்றைக்குள்ள நியூ ஜென் பாடிக்கு வந்து பில்டு பண்ணப்பட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து இதில் இல்லை, அது ஒரு பெரிய நெகட்டிவ். ஏன்னா அவங்க ஸ்கார்பியோ என்ன வந்து அடுத்த லெவலில் வச்சுருக்கும்போது அதில் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்க, இதில் இல்லை. இது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லும் இல்லை. 130 PS தான் 300 Nm தான் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 PS 450 Nm வந்து
80ல் நம்ம 700எல்லாம் தருது. அந்த அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஸ்டைலில் தான் இந்த என்ஜின் இன்றைக்கி இருக்குது. அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் அது நீங்கள் வந்து எல்லாருக்குமானதான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. அது நம்ம யூஸ்ட் ஆகணும். ஐ மீன் நம்ம அதை ஒரு ஸ்டைலுக்கு நம்ம அடாப்ட் ஆகி வந்து யூஸ் ஆகணும். நேரமே இருந்த அந்த இமேஜ் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸ்கார்பியோனா ஜோல்ட் ஆகும், ரஸ்ட் ஆகும். ரஸ்ட்டை பற்றி நம்ம பேசும்போது பழைய கார்ஸ் ரஸ்ட் ஆகிற அளவுக்கு இப்போ இது ரஸ்ட் ஆகாது. அதோட மெட்டலர்ஜியில் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன்னொன்று சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் நம்ம நியூஜன் மகேந்திராஸ் மாதிரி இது இருக்காது. இது ஓல்டு ஸ்கூலான ஒரு பில்டு கான்செப்ட். அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதோடைய அந்த ஒரு ரேட்டில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். இப்போ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் ரடாரில் கார்ஸ் பார்க்குறீங்க, மிட் சைஸ் எஸ்யூவிஸ் ரேஞ்சில் கார்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த என்டையர் ரேஞ்சிலேயே இப்படி ஒரு பேக் சீட் வந்து கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த பேக் சீட் ரெக்லைன் எல்லாம் ஆகாது. கண்டிப்பாக ஆகுமா? இது இங்கே ஃப்ளிப் ஆகும், ஆனால் ரெக்லைன் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் இப்படி ஒரு சீட்டே நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம முன்னாடி நினைக்கிற அளவுக்கு தூக்கியெல்லாம் போடலை. இப்போ அதில் வந்து சஸ்பென்ஷனில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் நம்மளை வாங்குது. ஐ மீன் நம்மளை சீட் வாங்கி வச்சுருக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து திருநெல்வேலியில் கொஞ்சம் பிட்ரு பேட்டர்லாம் இருக்கக்கூடிய இடம். முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்து ரீசெண்டாக கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. என்னாலும் கொஞ்சம் பிட்ரு பேட்டர் இருக்குது. அதான் இருக்குது. ஆன்சன் அந்த பேட்டரில் எல்லாம் போடு. இன்றைக்கி வந்து டிரைவர் சீட்டில் வந்து ஆன்சன் இருக்கார். இப்போ நீங்கள் பாருங்கள், அது வந்து நம்ம மேலே வந்து எதுவுமே டிரான்ஸ்லேட் ஆகலை. அப்படி என்ன பாருங்க, ஒன்றுமே பண்ணல ஆன்சன். நாங்கள் வந்து இது ஒரு சர்ப்ரைஸ். எப்படின்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நியூஜன் பாடி ஆன் ஃப்ரேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட சாஃப்டாக அப்சர்வ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்கார்பியோ கிளாசிக்கோடைய சேல்ஸ் டவுன் ஆனோன்னா மோட்டோ வேகன் கிட்ட ஒரு வெஹிக்கிளை கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த கண்டென்ட் அது அந்த சிட்டிலே நாங்கள் அந்த கண்டென்ட் அந்த கமெண்ட்டை பார்த்தோம். அப்படி எந்த கேம்பெயின்ஸுமே நம்ம எடுக்கிறதும் கிடையாது, எடுக்க போகிறதும் கிடையாது. இது என்னென்னா, இந்த கண்டென்ட்டோட பர்பஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு தேடலில் இருக்கிறோம். பழைய கோர் பையர்ஸோடைய ஒரு ஸ்டோரி. இந்த கோர் பையர்ஸில் எண்ணெய் பெட்ரோல்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸோட பீரியடில், டர்போஸோட பீரியடில் எப்படி எண்ணெய் பெட்ரோல்ஸ் பிகர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து நியூவர் ஜென்ரேஷன் மோனோகாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரக்கடான பாடி ஆன் ஃப்ரேம்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பையர்ஸுக்குள்ள நம்ம வந்து என்ன கார்ஸ் இருக்குன்னு உள்ளதை வந்து தேடலில் இருக்கிறதுல ஒரு கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட். நீங்கள் வந்து அப்படி ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கிறவருன்னா இந்த கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அனுப்பி கொடுங்க. இப்போ யார் இதை வாங்கணும்? நான் கொஞ்சம் முன்னாடி கூட பேசும்போது பேசியிருந்தேன். நீங்கள் ஒரு ரக்கடான ஒரு பில்ட் டு லாஸ்டான கோ எனிவேர் ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண பிடிக்கும், பெரிய டயர் போடணும், அக்கேஷனல் ஆஃப் ரோடிங் பண்ணா கூட இது பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காக பின்னாடி வந்து ஒரு பெரிய லக்கேஜ் வைக்கணும், ஹெவியான லோட்ஸ் வைக்கணும்னா நீங்கள் இதை பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ஓஜி எஸ்யூவி ஸ்டைலில் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். யார் வாங்கக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்க்குறீங்க, ஈஸ் ஆஃப் டிரைவபிலிட்டி. இப்போ ஸ்கார்பியோ என் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஸ்டியரிங் இருக்கும், இது கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் லைட்டான ஸ்டியரிங், சாஃப்டான சஸ்பென்ஷன், ஒரு மோனோகாக் ஸ்டைலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கான கார் கிடையாது. இப்போ நான் பேச வந்த அந்த கண்டென்ட்டோட ஸ்டைல் உங்களுக்கு கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள், ஏன்னா அந்த ஹோண்டா சிட்டியோட கண்டென்ட்டில் நிறைய பீப்புளோடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, கார் லவ்னு சொல்லக்கூடியது அது 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 எப்படி சொல்ல, ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு ஜாய் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஃபீலில் வந்து அந்த கமெண்ட்ஸ் வாசிக்கும் போதே இருந்தது. இந்த மாதிரி இந்த எஸ்யூவிஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிற பீப்புள், இப்போ நான் பேசினதில் நிறைய தப்புகள் இருக்கலாம், நான் பேசினதில் நீங்கள் டிஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னா ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனுக்கு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.